my dear young fraternity, Dr. Jayalakshmi, and the college management. I am very happy to be here with you to share my thoughts on stress management through yoga, which is the need of the hour, because stress is causing 95% of the psychosomatic diseases. The mind influences the body. மனது வந்து உடலை வந்து நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது it leads to stress. Negative influence of the body is stress. To put in simple சொன்னீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்தது நடக்காட்டி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில எதிர்பார்த்தது நடக்காட்டி உறவுகள் இறுக்கமடைந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும். அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில, இப்படி எல்லாருக்குமே ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இடையில எப்படினாலும் எதிர்பார்ப்புகள் கட்டாம இல்லாத உறவே கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவே கிடையாது. அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு நிறைவேறாத போது அதனுடைய தாக்கத்தை பொறுத்து, அதாவது சாதாரணமா ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அதை நம்ம விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமா போய் அடிப்படையில் கை வைக்கும்போது, ஒரு எதிர்பார்ப்புல ஒரு அன்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம இவ்வளவு பாசமா இருக்குமே, அவங்க வந்து அதுக்கு ஏத்தாப்புல இல்லையே, நம்ம அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ். ஆனா புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லா இடங்கள்லயும் இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கு. இதுல இந்தியால வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப தற்கொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையுமே அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம எல்லாமே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுங்க. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசம், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளுங்க. அதனாலதான் ஸ்ட்ரெஸ் வருது. அதனால அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருது. ஒரு சிறு ஸ்கூலுக்கு போற பிள்ளை எடுத்தீங்கன்னா பரீட்சை எழுதுறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னாலதான் குழந்தை அழுகுது, ஸ்ட்ரெஸ்னாலதான் கோவம் வருது. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படித்தான் மேனேஜ் பண்றது? ஸ்ட்ரெஸ் என்னென்ன எதை உங்களுக்கு பாதிக்குது? ஸ்ட்ரெஸ் எதை பாதிக்குது? அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னாப்புல கோபம், துக்கம், அழுகிறது, வெறுக்கிறது, அது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள டெஃபினிஷன்ஸ். அதாவது நல்லதும் ஸ்ட்ரெஸ் தான். அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டெஃபினிஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின்ஃபுல் ப்ளோ, வலிக்கிறாப்புல ஒரு அடி அடித்தாலோ அல்லது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு கிஸ்ஸு கொடுத்தாலோ அது கூட ஸ்ட்ரெஸ்ஸு தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாம் கல்யாணம் ஆயிருப்பீங்க இல்லையா? ஒரு கிஸ் அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அந்நேரம் இதயம் படபடன்னு அடிக்கும், நாடி பயங்கரமா துடிக்கும். அது காரணம் என்ன? அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். இப்ப கல்யாணம் அடுத்தது போ, அந்த கல்யாணம்ங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு இருக்குங்க. ஒண்ணு நல்ல ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு கெட்ட ஸ்ட்ரெஸ். அது என்ன நல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பரதநாட்டியம் பழகுறீங்க, அது பழகும்போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரு சவாலா இருக்கும், அது ஸ்ட்ரெஸ் தான். ஒரு செஸ் பழகுறீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு எம்எஸ்சி டிகிரி படிக்கிறீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு பிஹெச்டி படிக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ். ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ். ஆனா இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா, இது உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அதனால அனதர் திங் வந்து இது வந்து நீங்க விரும்பி ஏத்துக்கிறது. அதனால இட் இஸ் கால்டு குட் ஸ்ட்ரெஸ். இப்ப கல்யாணம்ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸா கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸாங்கிறது நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிட வேண்டிய நேரம் அது. ஏன்னா நிறைய பேர் ஏன்டா கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமையில இருப்பாங்க.
கல்யாணம் பண்றது ஒரு பெரிய ஒரு காம்ப்ரமைஸ். ரெண்டு பேருக்கும் ஒத்து போய் விட்டு கொடுத்து போறதுதான் கல்யாண வாழ்க்கை. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு நார்மல்? நீங்க எல்லாம் நார்மலா, நான் நார்மலா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய $1 million கொஸ்டின். ஏன்னா நோபடி இஸ் நார்மல். காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சதுல இருந்து எத்தனை சவால்கள், எத்தனை வேலைகள், எத்தனை சிரமங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது, எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, இவ்வளவே முடிச்சுட்டு நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது யூ ஆர் நாட் நார்மல். உங்க காலேஜில் உள்ள பாலிடிக்ஸோ, உங்க மற்ற இடங்களில் உள்ள பாலிடிக்ஸோ அதை ஃபேஸ் பண்ணும்போது யூ ஆர் நாட் நார்மல். ஸோ நார்மல் பெர்சன், a normal person is very difficult to find out. யாருமே நார்மல் கிடையாது. இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப பைத்தியம்னா யாரு? எல்லாரும் பைத்தியமா? நார்மலா இல்லாதவங்க பைத்தியம் தானே. நார்மலா இல்லாதவங்க பைத்தியம்னா, பைத்தியம்ங்கிற ஒரு லெவல் இருக்கு. இப்போ ஒரு 5% நீங்க நார்மலா இல்ல, ஓகே திஸ் இஸ் நார்மல். 10% நார்மலா இல்ல, ஓகே திஸ் இஸ் நார்மல். 60%, ஓ 60%ல ஏதோ ஒரு ஆளு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, அதனால நார்மலா இல்லைன்னு தெரியுது. 70, 80% வரும்போது நேச்சுரலி யூ ஆர் நாட் நார்மல். யூ ஷுட் கோ டு எ சைக்காட்ரிஸ்ட். யூ ஷுட் டேக் சம் மேனேஜ்மெண்ட் மெஷர் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ். There is no other go. You have to identify how much stressed you are. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அஃபெக்ட் ஆனவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல தொற்று நோயால பாதிக்கப்படுறவங்க குறை, ஆனா இந்த மாதிரி மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறவங்க உலகத்துல அதிகம். நான் ஏற்கனவே சொன்னாப்புல இதுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா இதுக்கு வேண்டிய தீர்வு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் தீர்க்கணும், வேற யாரும் தீர்க்க முடியாது. சரி, உங்களால தீர்க்க முடியல, என்னங்க செய்யறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கண்ட்ரோல்ல நான் இல்லை, என் ஸ்ட்ரெஸ் என்னை தூக்கி அடிக்குது அப்படின்னா அப்ப நீங்க டாக்டர்கிட்ட தான் போகணும். இன்னைக்கு உங்க மனநிலையை சரிப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான மருத்துவ ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்துகள் இருக்கு. உதாரணமா அல்ப்ராக்ஸ், ஆங்ஸிட், இது எல்லாமே ஆங்ஸிட் அப்படின்னா உங்களோட ஆங்ஸைட்டியை அழிக்கிறது. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெர்மனண்டா அழிக்காது. இந்த மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க மனதுல எழுதுற எண்ண அலைகள் வந்து அமைதியாயிரும். எண்ண அலைகள் அமைதியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு குழந்தைய போல தூங்குவீங்க. ஆனா நீங்க எந்திரிச்ச உடனே மறுபடியும் அந்த எண்ண பேய்கள் வந்து உங்க தோல் மேல வந்து உட்காந்து, அதை நீங்க இறக்கி வைக்கணும்னா இன்னொரு ஆங்ஸிட் போடணும். அப்ப டாக்டர் என்ன சொல்லுவாரு, இந்த மாத்திரை வந்து டெம்பரரியா உங்களை சரிப்படுத்துறதுக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், அழகான வார்த்தை வந்து இட் இஸ் கால்டு மெடிக்கல் மெடிடேஷன். அதாவது மருந்தின் மூலமா உங்களுக்கு உங்க மெடிடேஷனுக்கு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அடுத்து ஓகே. அப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது அதுக்கு பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. கவலை, டென்ஷன், பயம், தலைவலி, சைனஸு, உடம்பெல்லாம் வலிக்குது, அதிர்ச்சி, ஒரு இழப்பு, ஒரு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், சகோதரர்கள் அவர்களுடைய இழப்பு, நண்பர்களுடைய இழப்பு, அப்புறம் ஃபோபியான வெறுப்பு. ஒரு சில ஆளுகளை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு மனசுல வெறுப்பு வரும். ஐயோ ஏன்டா இவங்களை பார்க்குறோம், அவங்க ஏன் வர்றாங்க, பேசாம அவங்ககிட்ட இருக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க வெறுக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் தலைவலி, விடாத தலைவலி, லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் சைனஸு, இன்டைஜஷன், சாப்பிட்டா எதுவுமே செமிக்காது, கான்ஸ்டிபேஷன் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எனிமீஸ், மலச்சிக்கல், பல சிக்கல் அப்படிங்கிறாங்க. மலச்சிக்கல் வந்து சேர்த்துட்டேன், சரி பண்ணணும். இப்ப இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒண்ணு மாத்திரை, அப்படி இல்லாட்டி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப டூரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு டூரேஷன் வந்து காலம் வந்து அதிக காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். உதாரணத்துக்கு உங்க அப்பாவோ தவறி இருக்கலாம், ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயில, ஒரு பெராலிசிஸ்னால உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஞாபகத்துல இருக்கும். எனக்கு வந்து எங்க அம்மா இறந்தது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருக்கு.
ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்னா சரி, இப்போ ஒரு எஜுகேஷன்ல போய் படிக்கிறீங்க, இப்போ எம்எஸ்சி படிக்கிறீங்க, ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஸ்ட்ரெஸ். பிஹெச்டி படிக்கிறீங்க, 4 வருஷம் ஸ்ட்ரெஸ், 5 வருஷம் ஸ்ட்ரெஸ். இப்போ டாலரபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ரொம்ப வெயில் பயங்கரமா அடிக்குது, உடனே ஒரு ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கிறீங்க, அது டாலரபிள் ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்டாலரபிள் ஸ்ட்ரெஸ்னா தாங்கவே முடியலங்க, என்னால தாங்க முடியல, தொல்லை, அவங்களுக்கும் எனக்கும் ஒத்தையே போக முடியாது, எவ்வளவு நாள் பொறுத்து போறது டாலரபிள். இன்டாலரபிள் வந்து பொறுக்கவே முடியல. அப்ப என்ன செய்யணும்? ஒரே வழி டைவர்ஸ். ஆனா டைவர்ஸ் பண்ண முடியாது நம்ம நாட்டுல, நம்ம குழந்தைகளுக்காக வாழ வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இன்டாலரபிள் ஸ்ட்ரெஸ்ஸை டாலரபிளா மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஸ்ட்ரெஸ் தேவையா அப்படின்னா தேவைங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, படிக்கிறது ஸ்ட்ரெஸ், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைகளை பெற்று எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்பத்தோட துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, துன்பம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அப்ப இதுல குட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, பேட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. இதுல ரொம்ப ஒரு அழகான இது வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னா, அந்த ஒரு வார்த்தை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஆச்சரியமா இருக்கும். இருள் சேர் இருவினையும் அப்படிங்கிறார். இருள் சேர் இருவினையும் அப்படின்னா நல்வினையும் தீவினையும் தேவையில்லை. அப்ப இருள் சேர் இருவினையும் தாண்டி அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? இருள் சேர் இருவினையும் தாண்டினா நல்வினையையும் பெருசுபடுத்தாம தீவினையையும் பெருசுபடுத்தாம நடுநிலைமையில இருந்து நீங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா யோகால அதுக்கு பேரு சமசித்தன் அப்படிங்கிறாங்க. அதாவது சித்தத்தை சமநிலையில வச்சிருக்கணும். அதான் இருள் சேர் இருவினையும் தீரா இறைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன் அதை இருள் சேர் இருவினையும், நல்வினை நல்லதை எப்படி இருள்னு சொல்றாரு? தீவினை இருள்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. நல்வினை எதுக்கு இருள்னு சொல்றாருன்னா, திருவள்ளுவர் ரெண்டு மூணு திருக்குறள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ரெண்டுமே தேவையில்லை அப்படி. இந்த குட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உதாரணங்கள் இருக்கு. நம்ம அட்மிஷன் ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜ், டீச்சர் வந்து கேள்வி கேட்கும்போது பிள்ளைக்கு வந்து பயம் இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர். இப்போ நீங்கள்லாம் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது மேடையில் ஏறும்போது ஒரு பயம் இருக்கும். அப்புறம் கல்யாணம் நிச்சயம் ஆகிறது, எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தான். லவ், குட் ஆர் பேட், லவ் பண்ணும்போது ரொம்ப நல்லது போல தெரியும், ஆனா அது நல்வினையை போல தெரியும், ஆனா அது தீவினை. பெயின், பேனிக், ஜாய். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல உங்களுக்கு உடம்பு நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இப்ப உடம்பு வந்து மனிதன் வந்து உங்களுக்கு தெரியும் 3.5 பில்லியன் ஆண்டுகள் பழைய உடம்பு இது. 3.5 பில்லியன் ஆண்டுகள் பழைய உடம்பு. இந்த உடம்பு இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த நிலைமையில நம்ம இருக்கோம். அப்ப மனிதன் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தான்? அவன் வந்து வேட்டையாடி உணவை சேகரிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தான், குகையில வாழ்ந்தான். அப்ப வேட்டையாடும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான் பாருங்க. வெயிலையும் மழையிலையும் மிருகங்களை வேட்டையாடுறதுலையும் முழு மனசையும் செலுத்தி எப்படிப்பட்ட உடற்பயிற்சின்னு பாருங்க. விலங்குகளை தேடி அலையும் போது, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணும்போது எப்படிப்பட்ட உடற்பயிற்சி. அப்ப நீங்க அடிப்படையா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடல் வந்து ஒரு கடின உழைப்புக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்குள்ள வாழ்க்கை, இன்னைக்குள்ள சூழல் வந்து உடல் உழைப்பு தேவையில்லை அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு நம்மலாம் இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கோவிட் வைரஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப தீவிரமா வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி, இது கோவிட் மட்டும் கிடையாது, பலவிதமான வைரஸ்கள்ல இருந்தும் பலவிதமான நோய்கள்ல இருந்தும் தொற்று நோய்கள்ல இருந்தும் உங்களுக்கு தொற்றாத நோய்கள்ல இருந்தும் காப்பாத்திக்கிடணும்னா ஒரே வழி, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும், இம்யூனிட்டியை கூட்டணும். உங்களுடைய பிறவியிலேயே வர்ற இம்யூனிட்டி இன்னேட் இம்யூனிட்டி, அதை ஒன்றும் செய்ய முடியாது. பிறவியிலேயே வர்றது இன்னேட் இம்யூனிட்டி. அப்புறம் இந்த அக்வயர்டு இம்யூனிட்டின்னு இருக்கு, அதாவது நீங்க சுற்றுப்புற சூழல்கள் வந்து பெறக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி.
அதை கூட்டுறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அதுல சிறந்த வழிமுறை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, உங்களுடைய கொலஸ்ட்ரால் கூடுது, உங்க ரத்தத்துல வந்து சக்தி குளுக்கோஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் குறையுது, உங்களுடைய குடல் அசைவுகள் எல்லாம் நிக்குது. ஏன்னா உடனே சடனா எனர்ஜி கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கூடுது, உங்களுடைய மெட்டபாலிசம் கூடுது, உங்களுடைய ஹார்ட் பீட் கூடுது, மூச்சு அப்படின்னு இழுக்கிறோம், லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷன் வருது, ஸ்வெல்லிங் வருது, ஹீட் வருது, பெயின் வருது, ரத்தம் வந்து சீக்கிரமா உறையக்கூடிய சக்தியை பெறுது. வயிற்றுல வந்து நிறைய தேவைக்கு மீறி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகுது வயிற்றுல. இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் சுகர் ஃபார் எனர்ஜி. டக்குன்னு சுகர் வந்து லெவல் கூடுது. சரிங்க, நம்ம ஸ்ட்ரெஸ்னால உடம்பு இந்த பாடுபடுது. எதனால இந்த மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பழையபடி அந்த 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு பின்னால போனோம், 10,000 வருஷத்துக்கு பின்னால போனோம். 10,000 வருஷத்துக்கு பின்னால மனிதன் வந்து வேட்டையாடும் போது ஒரு சிங்கத்தையோ புலியோ யானையோ பார்த்தான்னா இது எல்லா மாற்றங்களும் வரும். இப்ப நம்ம பார்த்த மாற்றங்கள் எல்லாம் வரும். இந்த மாற்றங்கள் எதுக்காக வருதுன்னா, அவனுக்கு உடனே அந்த சிங்கத்தை வேட்டையாடணும், இல்லாட்டி இவன் தப்பிச்சு போகணும். அதைத்தான் ஒண்ணு ஃபைட் அல்லது ஃபிளைட் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு சண்டையிடணும் இல்லாட்டி ஓடணும். இந்த ரெண்டுக்குமே இந்த மேல சொன்ன அவ்வளவு உடல் மாற்றங்கள் எல்லாமே பயங்கரமா உதவி செய்யும். அதிகமா எனக்கு இருந்தா என்ன ஆகும்? ஓடுனீங்கன்னா பிச்சுட்டு அம்பு போல ஓடுவீங்க. வில்லுல இருந்து பிறப்படுற அம்பு போல ஓடுவீங்க. காயம் வருது, சிங்கம் வந்து உங்களை கடிச்சிருது, கீழே விழுந்துடுறீங்க, அடிபடுது, ரத்தம் வருது. அந்த ரத்தம் வேகமா வந்தா ரத்த இழப்பு வரும். அதனால இயற்கை என்ன செய்யுது? வர்ற ரத்தத்தை உடனே குறைய வச்சிருது. ஃபாஸ்டர் பிளட் கிளாட்டிங், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு? எனர்ஜியை உடனே டக்குன்னு கொடுக்கணும். பிளட் உங்கும். ஏன்னா அடிபட்ட ரத்த குழாய் அவ்வளவு ஈஸியா வெளியே தெரியாது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து உடம்புல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது வருது. நீங்க கோவப்பட்டாலும் இதுதான் வரும், நீங்க அழுது கண்ணீர் விட்டாலும் இதே வரும். அப்ப அதீத உணர்வுகள் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த மாற்றங்கள்னால நீங்க எதையுமே செயல்படுத்த முடியாது. வில்லுல இருந்து பிறப்பிட்ட அம்பு போல ஓட முடியாது. அவன் வேட்டையாடுறத போல உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவன வேட்டையாட முடியாது. அவன் அதிகாரியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், வேட்டையாட முடியாது, அடிக்க முடியாது, கத்தி எடுத்து வெட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரி உங்க உணர்வுகள் எதையுமே நீங்க வெளியிட முடியாது. ஆனா சைலண்டா அதை ஏற்றுக்கொள்றீங்க. சைலண்டா ஏற்றுக்கொள்ளும் போது இந்த அன்பார்ச்சுனேட் உடம்பு இருக்கு பாருங்க, இந்த அன்பார்ச்சுனேட் உடம்பு என்ன செய்யும்னா, ஒரு ஃபேனை வந்து அதிக வேகமா ஓட்டி அதை ஓட விடாம அந்த ஃபேனை நிறுத்திக்கிறாப்புல. ஃபேன் ஓட ரெடியா இருக்கு, ஆனா ஓட முடியாது. அவனை அடிக்கணும் போல இருக்கு, ஆனா அடிக்க முடியாது. கோவப்படணும் போல இருக்கு, ஆனா கோவப்பட முடியாது. பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரியான உடல்நிலை மாற்றங்கள், இதே போல நம்ம உடல்ல உள்ள சுரப்பிகள், அது சும்மாவே இருக்காது. அட்ரினலின் அப்படின்னு ஒரு சுரப்பு நீர் இருக்கு. அது என்ன செய்யும்? துட்டிப்பா வைக்கும், படபடப்பு வைக்கும். அப்ப என்ன ஆகுது? அட்ரினலின் சுரக்க உங்களுக்கு சிறு உணர்ச்சிகள் வர கொஞ்சம் வேகம் எடுக்க அட்ரினலின் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு சுரந்துகிட்டே இருக்கும். சரி, ஏதோ ஆபத்து போல அப்படின்னு சொல்லி சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யும்? தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை வருது, ஹைப்பர் தைராய்டிசம். அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தது போலதான், ரொம்ப டென்ஷனா இருக்கு சார், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுமா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுப்பா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அதே போல தைராய்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தைராய்டு நீங்க மாத்திரை சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
கடைசி வரைக்கும் சாப்பிடுங்க. இது ஆபத்தான நோய். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க, அதுக்கும் மாத்திரை இருக்கு. நீங்க மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு அமுக்கி 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 வைக்கிறீங்க. உங்க ப்ராப்ளம் இருக்கு, அது அமுக்கி அமுக்கி வைக்கிறீங்க. ப்ராப்ளம் எங்க இருக்கு, அது இருந்துகிட்டே இருக்கு, அதை ஒண்ணுமே செய்ய முடியல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். தி psychosomatic diseases affect each and every part of your body, which tells upon your health. Which tells upon your health. உங்க பாடி எத்தனை வருஷம் தாங்குங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரே ஒரு பாடி தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு பாடி தான் இருக்கு. இந்த ஒரு பாடியை போட்டு நீங்க அந்த காலத்துல உரல்ல போட்டு உரல்ல வந்து உலக்கை போட்டு குத்துறாப்புல உங்க மனசு வந்து குத்திக்கிட்டே இருக்கு. குத்திக்கிட்டே இருக்கும்போது உங்க மனசு உங்க உடம்பு எத்தனை நாளைக்கு தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ். ஸோ therefore you must eliminate stress. Host of changes, number of changes. Bursting out leads to further problems. கோவம் வருது, கட்டமுட்டான்னு கத்துறீங்க, சண்டை போடுறீங்க. சண்டை போட்டா என்னது, அதோட முடியுதுங்களா? இல்லையே. அவங்க வெயிட் பண்ணி அவங்க சான்ஸ் வரும்போது உங்களை கத்தி எடுத்து குத்துவாங்க. கத்தி எடுத்து குத்திட்டாலும் பரவாயில்ல, வார்த்தை சொல்லால் குத்துவாங்க. அப்ப நீங்க சொல்லால் குத்த, அவங்க சொல்லால் குத்த, இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். அதை அக்செப்ட் பண்ணா கூட இந்த பிரச்சனைகளை தாங்கி 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 உடம்பும் கெட்டு போகுது, மனசும் கெட்டு போகுது. என்ன ஆகுது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. அதாவது இது தொத்தாத நோய்கள். இதயம் வீக் ஆயிருது, ரத்த குழாயில வந்து கொழுப்பு படிஞ்சிருது, டயபெட்டிஸ் வருது, டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இன்னும் எத்தனை நோய்கள், கிட்னி. நீங்க எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்லுங்க, எந்த நோய்க்கும் டாக்டர் நீங்க போய் கேளுங்க, அம்மா மாத்திரை வந்து ஒரு உதவிக்காம செய்யலாம். நல்ல டாக்டரா இருந்தா, இல்லாட்டி அவங்களுக்கு சந்தோஷம், வாங்க 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 எம்ஆர் ஸ்கேன் எடுங்க, அந்த எடுங்க, இதை எடுங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்க, அந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல டாக்டர் இன்னைக்கு உள்ள நிலைமையில வீட்டுக்கு ஒரு டாக்டர் தேவையா இருக்கு. ஏன்னா நம்ப முடியல, ஆஸ்பத்திரியிலையும் நம்ப முடியல, டாக்டரையும் நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா அப்பா இது வந்து இதுக்கு ஒரே வழி வந்து உங்க மனசை நீங்க சாந்தப்படுத்துங்க, இது எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்க சொல்லும்போது நம்ம யோகால தான் அதுக்கு பதில். அதாவது சர்வைவல் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு சார்லஸ் டார்வினுடைய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா தகுதியுள்ளவனே வாழணும். தகுதியுள்ள வாழணும் அப்படிங்கும்போது அது மிருகங்களுக்கு பொருள். ஏன்னா மிருகங்கள் வந்து உடல் வலிமையை பொறுத்து மட்டும்தான் உயிர் வாழுது. மனிதர்கள் அப்படி கிடையாது. நமக்கு அந்தஸ்து இருக்கு, வசதிகள் இருக்கு, இதுகளை வச்சுட்டே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனை எடை போடுறது அவனுடைய போஸ்ட், அவனுடைய பொசிஷன், அவனுடைய வெல்த் எல்லாத்தையும் வச்சுத்தானே எடை போடுறோம். அப்ப அதுக்கும் இயற்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. இயற்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இந்த மாதிரியான நிலைமையில வரும்போது சைக்கோ சொமேட்டிக் டிசீசஸ் வருது. 95% of the diseases are psychosomatic. Psychona mind, somaticna body. மனம் சார்ந்த உடல் சார்ந்த மனநோய்கள், மனம் சார்ந்த உடல் நோய்கள். இப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா கோவப்படுறீங்க. கோவப்படும்போது என்ன ஆகுது, நிறைய என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க உடம்ப பாதிக்குது. இந்த மாற்றங்கள் எங்க இருந்து வந்தது, உங்க மனசுல இருந்து வந்தது. கோபம் வந்து எங்க வந்தது, உங்க மனசுல இருந்து வந்தது. உங்க மனசுல இருந்து வந்தது உங்க உடம்பு போய் அடிக்குது. அப்புறம் என்ன செய்யும், உங்க உடம்பு என்ன நினைக்கும், சரி இந்த ஆள் வந்து கோவப்பட்டுட்டே இருக்காரு, அப்ப நம்மளும் கோவத்துக்கான இதை பெர்மனண்டா வச்சுக்கிடுவோம். புசுக்குன்னு கோவம் வரணும், அவ புசுக்குன்னு உடல்ல எஃபெக்ட் எல்லாம் வரணும். அதுதான் சொல்றாங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எதை குடிக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும். அதனால சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சீரியஸா எல்லாரையும் பாதிக்குது. உங்களையும் பாதிக்குது, என்னையும் பாதிக்குது. ஸ்ட்ரெஸ்ஸஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, சோசியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதாவது ஒருத்தவங்க இடையில வர்ற பிரச்சனை அதனால வர்ற ஸ்ட்ரெஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது நம்ம பார்த்தோம். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். More than 95% of the diseases are caused. என்ன டிசீஸ்னு பாருங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது,
டயபெட்டிஸ் வருது, அசிடிட்டி வருது, ஒபெசிட்டி, குண்டா இருக்காங்க, மூக்கில் அடைச்சிக்கிடுது, கான்ஸ்டிபேஷன் வருது, அத்திரோஸ்க்ளீரோசிஸ், ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படியுது, ஹைப்பர் டென்ஷன் வருது, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வருது. ஒருத்தவங்களுக்கு தைராய்டு கூட வருது, ஒரு சிலவங்களுக்கு தைராய்டு குறையா வருது, டெஸ்டோஸ்டிரோன் கூட வருது, குறையா வருது, இம்பேலன்சஸ், ஒபேசிட்டி, சாப்பிட்டு குண்டாயிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர் வந்து உடனே சாப்பிடுவாங்க, எதையாவது கண்டதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒபேசிட்டி தேவையில்லை. ஹெட்டேக், தொடர்ந்து ஹெட்டேக் வருது, ஒரு தலை இடி, 2 தலை மைக்ரைன் வருது, 2 பக்கமும் வருது, லாங் டேர்ம்ல வருது. ஒரு வருஷம் வந்து எனக்கு எப்பயுமே தாங்க கொஞ்சம் ஏதாவது நினைச்சேன்னா தலைவலி வந்துடும். ஏன் தலைவலி வருது? ஸ்ட்ரெஸ்ஸு, சைனஸ், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆண்களை வந்து விந்தணு குறைபாடு, பெண்கள்ல வந்து நிறைய பிசிஓடிங்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ், வாழ்க்கை முறை. இட் லீட்ஸ் டு அடிக்ஷன்ஸ். ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடிக்ஷன்ஸ் வருது. அடிக்ஷன்ஸ்னா என்ன? தமிழ்ல என்ன அடிக்ஷன்? பல, அதாவது அது இல்லாம இருக்க முடியாது, அதான் அடிக்ஷன். ஒரு சில அடிக்ஷன்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபுட் அடிக்ஷன். ஒரு சிலவங்கள பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா சாப்பிடணும், வாழ்க்கை எதுக்குப்பா, நல்லா சாப்பிடணும், அதே வாழ்க்கை அப்படின்பாங்க, ஓவரா சாப்பிடுறது. லிக்வர் அடிக்ஷன், சாராயம் வாட்டர் இல்லாம சாப்பிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மில் ஓனர் இருக்காரு. டெய்லி நைட்டு வந்து ஒரு குவார்டர் அடிச்சுட்டு தான் தூங்குவார். அப்பதான் மறுநாள் போய் மில்ல வேலை செய்ய முடியுமாங்க. சரி, இது மட்டும்தான் அடிக்ஷனா? இல்லைங்க. ஒரு சிலவங்க ஜுவல்ஸ்க்கு அடிக்ஷன். நகையை பாருங்க, வண்டியா சேர்ப்பாங்க. ட்ரெஸ்ஸை பாருங்க, அவங்க பீரோவை தரீங்கன்னா பொத்துன்னு சேலையெல்லாம் கீழே வரும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சேர்க்கிறாங்க? ஏங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிமா. எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ், அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகள். அதாவது இப்ப இந்த லவ் அப்படிங்கிற அது வந்து எக்ஸ்ட்ரீம் பேஷன் தான். அதாவது நான் சோடா குடிச்சா நீ ஏன் போடணும், நீ இல்லாம நான் இருக்க முடியாது, நீதான் எனக்கு எல்லாம், நீதான் நான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நான் உனது அடிமை அப்படிங்கிற வார்த்தை அங்க தொக்கிட்டு நிக்குது. உன்னைய பார்க்காம இருக்க முடியாது, நீதான் எனக்கு எல்லாம், நான் சோடா குடிச்சா நீ ஏப்ப விடணும், எனக்கு பசிச்சா நீ சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ். அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அதீத உணர்ச்சிகள் எதுல வேணாலும் இருக்கலாம். இப்ப மேல நம்ம கொடுத்துருக்கிற ஃபுட்டில் இருக்கலாம், லிக்கர்ல இருக்கலாம், ஜுவல்ஸ்ல இருக்கலாம், ட்ரெஸ்ல இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ். ஒரு சின்ன உதாரணம் லவ் சொன்னேன். அந்த எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு சிவியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ். இட் மே லீட் டு எனி டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். வாட் இஸ் த சொல்யூஷன்? தீர்வு என்னங்க? இது உங்க கையில தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. கீப்பிங் த மைண்ட் ஃபிட் இஸ் த பிரைமரி நீட். உங்க மனசை வந்து நான் ஏற்கனவே சொல்லி பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதாவது உனக்கு சிறந்த நண்பனும் நீதான், உனக்கு மிக மோசமான எதிரியும் நீதான். யூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் யுவர் worst enemy. So if you are angry, you are not your friend. If you cry, you are not your friend. If you don't sleep properly, you are not your friend. நீங்க உங்களுக்கு நண்பர் கிடையாதுங்க, உங்களுக்கு நண்பரே கிடையாது. நல்ல சந்தோஷமா ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நண்பர். ஏன்னா உங்க சந்தோஷம், உங்களுடைய அமைதி, உங்களுடைய நிம்மதி உங்க கையில இருக்கே ஒழிய வேற யாரு கையிலையும் கிடையாது. ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். குழந்தைகளுக்கும் அதுதான், உலகத்துல எல்லாருக்கும் அதுதான். அப்ப பாடியில உங்களுக்கு மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் என்ன சொல்றாரு? உங்க பாடி வந்து ஒரு மெஷின் கணக்கா நினைக்கிறாரு அவர். சரி, இந்த மெஷின்ல நட்டு லூஸா இருக்குப்பா, அந்த நட்டை டைட் பண்ணு, இங்க எண்ணெய் இல்ல எண்ணெயை போடு, அப்படிங்கறதெல்லாம் மாத்திரை மருந்துகள். ஆனா உங்களுக்கு ஒரு கோபம் வரும்போதோ, உங்களுக்கு மனசு காயப்படும் போதோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லுங்க. கிடையாதுங்க. அமைதியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அமைதியா கண்ணீர் விட்டு சைலண்டா ராத்திரி படுக்கும்போது கண்ணீர் விட்டுக்கிட்டு தலையணை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன செய்யறது, பொறுத்து தொலைக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். ஆக
அந்த கான்செப்ட் வரமாட்டேங்குது பாருங்க. யூ ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட். அதை அடிக்கொருக்க நினைச்சுக்கோங்க. பகவத்கீதை சரியான வார்த்தை. டோன்ட் பி யுவர் ஓன் எனிமி. அப்ப நம்ம எங்க வர்றோம்? எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. நல்ல மனது நல்ல உடல், அதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு. இது வந்து உங்க மனசுக்கு எவ்வளவு நேரமா இருக்கு எனக்கு? ஹலோ சார் எவ்வளவு நேரம்? 1 hour சார். 1 hour சார். சரிமா, 5 நிமிஷத்துக்கு முன்னால ஞாபகப்படுத்திருமா? Definitely சொல்லிட்டேன் சார். 6:30 வரைக்கும். I will inform you sir. Okay, thank you. 6:30 up to 6:30. Great. Okay. Now நம்ம வந்து மனசுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலாம். மனது எங்க இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கலாம். கையில இருக்கா, காலில் இருக்கா, இதயத்துல இருக்கா? எல்லாரும் நம்ம நெஞ்ச தொட்டு காட்டுவோம். என் மனசாட்சிக்கு நான் பாதகம் இல்லாம சொல்றேன், என் நெஞ்சில கைவி சொல்றேன். நெஞ்சில என் மனசு இருக்கு இல்லையே, அறிவியல் கண்டுபிடிக்கலையே. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா கஷ்டம். ஆனா அதுக்கு ரொம்ப அழகான டெஃபினிஷன் இருக்கு. அதாவது மைண்ட் இஸ் தி சாஃப்ட்வேர், பிரெயின் இஸ் த ஹார்ட்வேர். மைண்ட் இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்னு ஒண்ணு இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. நீங்க சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது, சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடும். அப்ப மைண்ட் வந்து இட் இஸ் தி சாஃப்ட்வேர், பிரெயின் இஸ் த ஹார்ட்வேர். இந்த பிரெயின் வந்து எப்பயாவது ஆஃப் ஆகுதா? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க. அப்படி தூங்கும்போது 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்கும்போது உங்க பேரு தெரியாது, உங்களுக்கு உங்க டிகிரி தெரியாது, நீங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது, எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியாது. ஆழ்ந்த தூக்கத்துல போர்வை தேவையில்லை, தலையணை தேவையில்லை. அப்ப நீங்க யாரு? காலையில எந்திரிச்சோன்னே அப்பா நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே, நல்லா தூங்கியிருக்கேன்னு சொல்றது யாரு? நீங்க தான் தூங்கிட்டீங்களே. அப்ப there is some force which அப்ப முழிச்சுக்கிட்டே இருக்கு. அது தூங்கல, அது உங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கு, அங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் யோகா. அது என்ன? அப்ப அந்த லெவல்ல நீங்க கீழே போகும்போது உங்களுக்கு பேரானந்தம், பேரமைதி கிடைக்குது. எப்ப கிடைக்குது? உங்க மனசை தாண்டணும். அதனாலதான் அழகான வார்த்தை வந்து கடவுள். உள்ளத்தை உள்ளத்தை கடந்து போனோம். நீங்க உள்ளத்துல இருந்து மேல நீங்க வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு. உலகமே இருக்கு. அந்த உலகம் உங்களுடைய 5 புலன்களால் ஆன உலகம். உதாரணத்துக்கு உங்க பேரு, உங்க மேடம் பேரு விஜயலட்சுமி. விஜயலட்சுமிங்கிற பேர் உங்களுக்கு யார் கொடுத்தா? உங்க அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. உங்க அம்மா அப்பா வேற ஏதாவது ஒரு பேரை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேர் தான் உங்களுக்கு. அப்ப அந்த பேரை உங்களுக்கு திருப்பி உங்க காதுக்குள்ள விஜயலட்சுமி என்னைய செல்லம் சொல்லி உருவேற்றிடுறாங்க. எங்க மனசுல போய் பதிஞ்சிருது. அப்ப இந்த உடலுக்கு பேரு செல்லம், இந்த உடலுக்கு பேரு விஜயலட்சுமி. நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண், நீ என்ன படிச்சிருக்க அப்படிங்கிறது எல்லாமே இங்க ப்ரோக்ராம் ஆகுது. அப்ப இந்த ப்ரோக்ராம்ல எங்க இருந்து வருதுங்க? 5 புலன்கள். அந்த பிரியாணி சூப்பர் பிரியாணி உங்களுக்கு எப்படி தெரியும்? இட் இஸ் ப்ரோக்ராம்டு. நல்ல பிரியாணினா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆயிடுது. அதனாலதான் உங்களுக்கு நல்ல பிரியாணின்னு தெரியுது. ஓகே, அதனால உங்களுடைய 5 புலன்கள்ல உங்க உடம்பு உருவாகுது, ப்ரோக்ராம் ஆகுது. உங்க உடம்பு ப்ரோக்ராம் ஆகுது. அதைத்தான் 5 புலன். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆமை எப்படி ஒண்ணுக்குள்ள எல்லாத்தையும் இழுக்குதோ அதே போல நம்ம வந்து அந்த 5 புலன்களையும் கொஞ்சம் இழுத்தோம்னா நிம்மதி கிடைக்கும்னு நான் சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மனசை வந்து என்ன பிரிக்கிறாங்கன்னா கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா ஜாக்கிரதை, விழிப்புணர்ச்சி. இப்ப நீங்களும் நானும் விழிப்புணர்ச்சியில் இருக்கோம். அப்புறம் ப்ரீ கான்சியஸ் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க.
சப்கான்சியஸ் அப்படின்னா அதுக்கு அடியில இருக்கு. கான்சியஸ் மைண்டுக்கு அடியில சப்கான்சியஸ் அல்லது ப்ரீ கான்சியஸ். அதுக்கு கீழே அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. அது வாட்டுக்கு பேசாம இருக்கும். அது வாட்டுக்கு பேசாம இருக்கும். இப்ப இந்த கான்சியஸ் மைண்ட்ல டெய்லி ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய பிறந்ததுல இருந்து வந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அது எல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. எது போகும்? தேவைப்பட்ட விஷயங்கள் மட்டும் போகும். இன்னைக்கு நீங்க வரும்போது ஒரு பஸ்ல கண்டக்டரை பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அது உங்க மனசுல நிற்காது, கொஞ்ச காலத்துல போயிடும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல எது அங்க ரெக்கார்ட் ஆகுதோ அந்த ரெக்கார்டிங் வந்து உங்க சாஃப்ட்வேர் போல அழியவே அழியாது. அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பெண் வந்து அவளுக்கு தோடு போறதுனாலே பிடிக்காது. தோடு போறதுனாலே பிடிக்காது. யாரு கேட்டாலும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. கல்யாணத்தை போய் தோடு போடல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் எவ்வளவோ சொல்றாரு, தோடு போடல, வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். அப்புறம் கடைசியில ஒரு சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டு போறாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து அவர் ஆழ்நிலைக்கு அந்த அம்மாவை கொண்டு போய் என்னம்மா காரணம்னு கேட்டா, நான் சிறு குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மாட்ட தோடு கேட்டேன், இதே அழுதேன், நான் அழுதேன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். எங்க அம்மா அடிக்கிறாங்க. எனக்கு அந்த தோடுனால வெறுப்பு வந்துருச்சு, அதனால நான் போடலை அப்படின்னு அந்த அன்கான்சியஸ் அந்த ஸ்டேஜில் போய் சொல்றான். அப்போ அதை கவுன்சிலிங் கொடுத்து அந்த முள்ளை எடுத்து அதுக்கப்புறம் அவன் சரியாயிடுறான். அதாவது அந்த ப்ரீ கான்சியஸ் மைண்ட்ல என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ அந்த ரெக்கார்ட் ஆனது எல்லாமே ரொம்ப கஷ்டம், எடுக்கிறது கஷ்டம். அதைத்தான் மைண்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிறாங்க சைக்காலஜில. மனசுல வந்து அப்படி பிடிச்சுக்கிறது எனக்கு இதுதான், நமக்கு வேல்யூ சிஸ்டம் இதுதான் அப்படின்னு. அப்ப அந்த சப்கான்சியஸ்ல வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு, உங்களுடைய நிகழ்வுகள் இருக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, உங்களுடைய கனவுகள் இருக்கு, இது எல்லாமே இருக்குங்க. இந்த அன்கான்சியஸ் அப்படிங்கிறது அதுவாட்டுக்கு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த அன்கான்சியஸ் வந்து ஜீவன்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். அந்த அன்கான்சியஸ்க்கு வந்து ஓவரா அவங்க சக்தி இருக்கு, அது எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ப்ரீ கான்சியஸ் எதை நினைக்குதோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கறது இந்த அன்கான்சியஸ். இதை வந்து தி பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி மர்ஃபி அப்படின்னு ஒருத்தர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு கிடைச்சுன்னா நீங்க பாருங்க, பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். இப்போ அந்த அன்கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம யோகால என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வந்து ஒரு இரு பறவைகள் போல இருக்கு. ஒரு பறவை வந்து எதுவுமே சொல்லாம பேசாம அது பாட்டுக்கு இருந்து சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பறவை வந்து இங்கேயும் எங்கேயும் பறந்து உலகம் உள்ள சுத்துது, அது நம்ம மனசு, அந்த ப்ரீ கான்சியஸ் அப்படிங்கிற அது. அப்ப இந்த அன்கான்சியஸ் வந்து அதாவது ஆத்மா அல்லது ஜீவன் இது எல்லாமே பேசாம இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன செய்யுது? நான் சாதிச்சிட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் வாழ்க்கையில. அப்ப அந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது? ஆமா நீ சாதிச்சிட்டேன். அப்புறம் கடைசியில வயசாக நான் என்னத்த சாதிச்சேன், ஒண்ணுமே இல்லை. ஆமா நீ ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் சாதிக்கல. இந்த நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த மேல ஐஸ் கட்டி இருப்பாங்க, ஐஸ் கட்டிக்கு மேல வெளியே தெரியுறது வந்து கான்சியஸ் மைண்ட். அது 1/3 ஆஃப் யுவர் மைண்ட். அப்ப இந்த 2/3 ஆஃப் யுவர் மைண்ட் வந்து ப்ரீ கான்சியஸ் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 2/3, 2 பங்கு அதுதாங்க. அதுக்கு கீழே இந்தோன்னு ஒட்டிட்டு இருக்கிறது அன்கான்சியஸ் அல்லது சூப்ரா கான்சியஸ் மைண்ட் அப்படின்றோம். இந்த சூப்ரா கான்சியஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். அதுக்கு மேல இருக்கிற ஐஸ்பர்க், இந்த அதுக்கு மேல உள்ள ப்ரீ கான்சியஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, பெரிய அளவு இருக்கு. அங்கதான் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பிரெயின் இஸ் தி ஒர்க் ஷாப், மைண்ட் இஸ் த ஒர்க்கர். பணிமனை பணியாளர். ஒர்க்கர் சைலண்டா இருந்தா ஒர்க் ஷாப் சைலண்டா இருக்கும், மனசு சைலண்டா இருந்தா பிரெயின் சைலண்டா இருக்கும். இதுல இந்த மூளை கெமிக்கல்ஸ்க்கு மேல செக்ரீட் ஆகுது 30 கெமிக்கல்ஸ். யோசிச்சு பாருங்க, 30 கெமிக்கல்ஸ் மேல செக்ரீட் ஆகுது. இந்த பாடியையும் பிரெயினையும் சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமா நீங்க சரி பண்ணலாம். நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்துக்குரிய ஹார்மோன் செக்ரீட் ஆகும். சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய
ஹார்மோன் செக்ரீட் ஆகும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஹார்மோன் செக்ரீட் ஆகும். கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்படுறதுக்குரிய ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஏன் 30 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, பிரெயின்ல வந்து 30 கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. அதைத்தான் நீ எப்படி நீ எதை நினைக்கிறாயோ அதாய் ஆவாய் அப்படிங்கிறது. அதுக்கு விவேகானந்தருடைய ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை வந்து, கடவுள் எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்க கோயிலுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல வந்து 1/2 மணி நேரம் ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடுங்கிறாரு. ஃபுட்பால் கிரவுண்ட்ல 1/2 மணி நேரம் விளையாண்டீங்கன்னா முதல்ல வந்து உங்க மனசையும் உடம்பையும் செட் பண்ணுங்க, டியூன் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம ட்ரை பண்றோம் சொல்லுங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் ஆக்டிவா விளையாடுறோமா, ஸ்விம்மிங் போறோமா? எத்தனை பேர் பண்றோம்? செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வரணும். இப்படி அமுக்குனா ஸ்டவ் எரியணும், லைட்டை போட்டா இப்படி சுவிட்சை போட்டா வரணும் எல்லாம். இந்த மாதிரி ஒரு நாகரிக வாழ்க்கை வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வரும்போது இயற்கையாவே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். எக்ஸசைஸ்ல பெஸ்ட் சைக்கிள் என்ன, பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன? சைக்கிளிங், ஸ்விம்மிங், 8 கிலோமீட்டர் வாக் பண்ணுங்கிறாங்க. ரிலீஸ் யுவர் என்டார்பின்ஸ். என்டார்பின்ங்கிறது மகிழ்ச்சிக்கு உரிய ஹார்மோன். மகிழ்ச்சிக்கு உரிய ஹார்மோன் என்டார்பின். அந்த என்டார்பின் வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து விவேகானந்தர் 1/2 மணி நேரம் விளையாண்டாத்தே ரிலீஸ் ஆகும். 8 கிலோமீட்டர் ஜாகிங், ஸ்விம்மிங் போனாத்தே ரிலீஸ் ஆகும். இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும். அதனாலதான் இந்த உடம்ப வந்து கர்ப்ப கிரகத்துக்கு ஒப்பிடுறாங்க. சாங்க்டம் சாங்க்டோரம். அந்த சாங்க்டம் சாங்க்டோரத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண வேண்டியது அகெயின் உங்க கையில தான் இருக்கு, வேற யாரு கையிலையும் கிடையாது. இன்னைக்கு மைண்ட் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மைண்ட் இஸ் எ மங்கி. மனசு வந்து குரங்கு போல, வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். இப்போ நீங்க என்னுடைய லெக்சரை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, மனசு வேற எங்கேயோ. மேன் இஸ் எ ஸ்லேவ் டு ஹிஸ் மைண்ட். மனிதன் வந்து அவனது மனதிற்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரெயின் வந்து ஒரு உடல் வெயிட்ல 2% கூட கிடையாது. ஆனா 20% ஆக்சிஜனை அதை எடுத்துக்கிடும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? 700 ml பிளட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு. அப்ப எப்படி நம்ம ஆக்சிஜனை கொடுக்கணும்? பிரெயினுக்கு வந்து எப்படி ஆக்சிஜனை கொடுக்கணும்? அதுக்குன்னு பயிற்சிகள் இருக்கு, அதுக்குன்னு ஆசனங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணி நீங்க கொடுத்தே ஆகணும். அப்பதான் அந்த அழுக்கெல்லாம் போகும். அழுக்குன்னு நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் வந்து அடிக்கடி நினைப்பேன், ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இன்னும் பல கெமிக்கல்ஸ், அயர்ன் இருக்கு, காப்பர் எல்லாமே இருக்குங்க. அப்ப உங்க உடம்புலயும் அதே செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் இருக்கு, என் உடம்புலயும் அதே செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. இப்போ ஒரு சிலவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்குன்னு அது காரணம் என்ன? அந்த காம்பினேஷன் மாறிடுச்சுங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பெர்முடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் மாறுது. அந்த காம்பினேஷன் என்ன செய்யணும்? சரி பண்ணணும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் வந்து மூளையினுடைய 4% சக்தியை தான் பயன்படுத்துறான். ஐன்ஸ்டீன் வந்து 6%. அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்லுங்க. பிரெயின் இஸ் கால்ட் as the jewel box. ஜுவல் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு பாருங்க. நம்ம வந்து சாதாரண வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணுமா, ட்ரெஸ் வாங்கணுமா, பிள்ளைக்கு ஜுவல்ஸ் போடணுமா, பிள்ளைக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணுமா, பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, இதுலயே நம்ம எண்ணங்கள் போகுது. இது எல்லாமே 4%க்குள்ள போயிருமேங்க. 4%க்குள்ள போயிருமே. என்னைக்கு நம்ம அதை விட்டு வெளியே வர போறோம்? அதான் ஒரு தாய்மான் அவர் சொல்றாரு, தீமேல் நடக்கலாம், நீர்மேல் நடக்கலாம், ஆணியை படுக்கையில படுக்கலாம். ராமகிருஷ்ணட்ட ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயா நான் தண்ணியில நடக்கிற வித்தையை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ராமர் சொல்றான், ஏன்பா இதுக்கு ஒரு 4 நாள் கொடுத்தா அவன் படகுக்காரன் அந்த கரையில கொண்டு விட்டுருவானே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சாதனையே கிடையாது. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மனுஷன் வந்து ஐஸ்ல வந்து 25 நிமிஷம் உட்கார்ந்து நிக்கிறான், இதயத்தை வந்து விருப்பத்தை நிறுத்துறான். ஆனா உங்க மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதான் நடக்குது.
ஃபில்டர்டு தாட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த எதிர்ப்பு சக்தி குறையுது. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொற்று நோய்களுக்கு வழிவகுக்குது. உங்க சிஸ்டம் வந்து நோயை வந்து எதிர்க்க முடியாது. அப்போ மோர் பவர்ஃபுல் மெடிசின்ஸ், மருந்துகளை வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சைடு எஃபெக்டை பத்தி யாருமே கவலைப்படல. யாருங்க சைடு பத்தி கவலைப்படுறாங்க? இப்போ வந்து வயிற்று புண்ணுக்கு வந்து நீங்க அனால்ஜின்ஸ் இது ஆன்டாசிட் சாப்பிட்றீங்க. ஆன்டாசிட் சாப்பிடும் போது அது தீர்வாங்க? சொல்லுங்க. பிரச்சனை என்ன? அதிகமா ஆசிட் செக்ரீட் ஆகுது. அதிகமா வயிற்றில் வந்து ஆசிட் உற்பத்தி ஆகுது. அந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நீங்க ஆன்டாசிட் சாப்பிட்றீங்க. நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆசிட் செக்ரீஷன்கள் நிறுத்தணும். நீங்க இந்த மாதிரி ஆன்டாசிடை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை லிட்டர் சாப்பிடுவீங்க? எவ்வளவு லிட்டர் சாப்பிட்டுருக்கீங்க? அப்ப ஆசிட் செக்ரீஷன் நிறுத்துவீங்களா இல்ல ஆன்டாசிட் சாப்பிடுவீங்களா? நீங்களே யோசிச்சு பார்க்கணும். மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பாடி. அது எண்டோக்ரைன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எஃபெக்ட்ஸ் மேனிஃபெஸ்ட் இன் த மைண்ட், பாடி அண்ட் நோ பாலிங் எஃபெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா வருங்க, சாதாரணமா வராது. சண்டை போடுறீங்க, கோவப்படுறீங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மனசுல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அதான் ஸ்னோ பாலிங் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸ்னோ பாலிங்னா ஐஸ் மலையில ஸ்னோ வரும்போது மேல இருந்து கீழே விடும்போது சிறுசா இருக்கும். வர்ற வழியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்னோவை சேர்த்து பெரிய பந்தா மாறி கீழே வரும். அதே போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யாருக்குமோ ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் உங்க மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய வெறுப்பு, விருப்பு. இவர் எப்படித்தான், அதனால அவர் எது செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குது, அவ எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸ்னோபாலிங் எஃபெக்ட். அப்ப என்ன ஆகுது? ஹெட்டேக் வருது, பிளட் ப்ரெஷர் கூடுது, உங்களுக்கு மனசு எதுலையுமே செல்ல மாட்டேங்குது, மறதி வருது, தூக்கம் போயிடும். இதுல ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சக்தி. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் நெகட்டிவ பத்தி பேசியிருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசியிருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க உங்க சக்தியைத்தான் செலவிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க சக்தியைத்தான் செலவிடுறீங்க. ஏன்னா எல்லாம் ஒண்ணுதானே. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், காப்பர், இந்த மாதிரி ஸ்டான்சியம், இது போல கெமிக்கல்ஸ் தான் உங்க உடம்புலயே என் உடம்புலயே இருக்கு. அப்ப எல்லாமே எனர்ஜி இஸ் நியூட்ரல், கரண்ட்டை போல. அந்த எனர்ஜியை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்துவோம், கெட்டதுக்கும் பயன்படுத்துவோம். இன்னைக்குல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால உங்களுடைய எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உறுதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பழச்சிங்க. அதர்வைஸ் யூ பிகம் ஏ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறதா, ஒரு நேரம் என்ன செய்ய, சரி விட்டு கொடுப்போம், இன்னொரு நேரம் எனக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மனப்பான், அது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து தயவு செஞ்சு வேண்டாம். ஹெல்த்தி ரிலீஃப், இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகணும்னா முதல்ல உங்களை பத்தி நீங்க நல்லா தான் நினைங்க. ஓகே, ஐ எம் குட். நைட் படுக்கும்போது நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அதெல்லாம் விடுங்க. இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் விடுங்க. நான் நிம்மதியா தூங்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஹேவ் எ நைஸ் பிளஸ்ட் ஸ்லீப் லைக் வென் ஐ வாஸ் எ பேபி அப்படின்னு நினைங்க. தப்பு இல்லையே, அதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கு ஒதுக்குங்க. அப்புறம் லேர்ன் டு ஃபர்கிவ் யுவர் எனிமீஸ். உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்கன்னா, இல்ல நீங்களே உங்களுக்கு தப்பு பண்ணிருக்கலாம், அதையும் உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களே மன்னிங்க. இப்ப மன்னிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, முதல் நன்மை உங்களுக்கு தான் கிடைக்குது. when you forgive others you get the benefit. The stress hormones will be out, positive hormones will be in. So therefore never encourage negative thoughts about anybody. அதனாலதான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்றாங்க. பகைவனுக்கு கூட நல்லது செய்யும். என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் அவங்களே வெட்கப்படும்படியா அளவுக்கு நல்லது செய்யணும். அதான் அவங்களை வெறுக்கிறதுக்கு சமம். இன்னா செய்தாரை ஒருத்தல். உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்களை ஒருக்கிறது, வெறுக்கிறது எப்படி, தள்ளி வைக்கிறது எப்படி, அவங்கள மன்னிச்சு. அப்படி இதே நான் சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் எலிமினேட் அன்னெசரி வொரிஸ். வேண்டாங்க, கவலையே வேண்டாம். இன்னைக்குல இருந்து கவலைப்பட மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஏன் எடுக்க முடியாது? உறுதி எடுத்துக்கங்க. அப்படி இந்த ஒரீஸ் எல்லாம் நிறைய இருந்தா தேவையில்லாத ட்ரீம்ஸ் வரும், தேவையில்லாத
மணி காமன் இருக்கு. Most stories are either passed on to us by another or conjured up in our mind. கனவுல வந்து நம்ம மனசுல வந்து ப்ரோக்ராம் பண்றோம். நெகட்டிவ் ப்ரோக்ராம் பண்றது, பாசிட்டிவ் ப்ரோக்ராம் பண்றது எல்லாமே தான் கனவா வருது. கனவு வந்து சயின்ஸ் வந்து doesn't accept. It is only programmed by your mind. The dreams are programmed by your mind. அப்ப என்ன செய்யணும்? Remove the programs. Go to bed with peace of mind. Naturally you won't get peace. Naturally you won't. இது நான் சொல்றது வந்து gradual process. Because the ultimate best friend for you is yourself. According to Bhagavad, you are your best friend. அதை மனசுல நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா படுங்க, சந்தோஷமா எந்திரிங்க, எதிரிகளை மன்னிங்க. அவாய்ட் ஸ்பிளிட் தாட்ஸ். இது வந்து ஒரு நோய்ங்க. இது ஒரு நோயை அளவுக்கு மீறி போனா இது ஒரு நோயா மாறிடும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு போட்டு நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. கெட் பிசிக்கல். இப்போ இந்த ரிலாக்ஸ் நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து டேக் எ ஸ்ட்ரெச், உடம்ப வளைச்சு நெளிச்சு நீட்டுறது, கெட் அ மசாஜ், எக்ஸசைஸ். இந்த ரிலாக்ஸ் நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து அல்டிமேட் கோல் வந்து டு சப்ளை மோர் ஆக்சிஜன் டு த பிரைன். நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கோவம் வந்தா ஒரு 10 எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 1000 எண்ணாலும் கோவம் குறைய மாட்டேங்குது சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து அந்த நம்பர்ல இல்லைன்னு அர்த்தம். அதனால அதுல ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஃபேண்டசைஸ். நீங்க நல்லா இருக்கிறத நினைங்க, இருக்கிறத நினைங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அது என்ன ஆகுமோன்னு நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைங்க, தப்பு இல்லை. கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வாழ்த்துங்க. ஓ, யூ ஆர் எ கிரேட் மேன், யூ ஆர் எ கிரேட் உமன் அப்படின்னு சொல்லித்தான் பாருங்களேன். இன்னைக்கு சொல்லுங்க, இது கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப். இக்னோர் த ப்ராப்ளம்ஸ். சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மனசை தள்ளிருங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்கள பத்தி நினைக்காதீங்க. இல்லை என்ன செய்வாங்களோ, ஏது செய்வாங்களோ, அவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படி அது நினைக்காதீங்க. என்னைக்கு வாசப்படியை விட்டு பிள்ளை போயிடுச்சோ அது உலகத்துக்கு சொந்தம். அந்த பிள்ளை நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேன். என் மகன் வந்து யூஎஸ்ல இருக்கான். அவனை அப்படித்தான் சொல்லுவேன், டேய் நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனே அது இன்னைக்கு உலகத்துக்குடா, நீ எனக்கு பிள்ளை இல்லடா அப்படின்னு. ஏன்னா he has to live, he has to survive, he has to fight, he has to face life on his own. On my part, I'll give unconditional support, but I will not cry. நான் அவனை நினைச்சு அழமாட்டேன். ஐயோ என் பிள்ளை அங்க இருக்கானே அப்படின்னு நினைச்சு நான் கதற மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன். That's none of my business. He has to face the life. I will congratulate him on his achievements. I will be with him. I will support him without hurting myself. என்னையும் நான் ஹர்ட் பண்ணவே கூடாதுங்க. இட்ஸ் worst enemy. I will be my worst enemy. அதனால உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கங்க. ரொம்ப அளவுக்கு மீறி போச்சா ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கேளுங்க. அவரு நான் சொன்னதும் சொல்லுவார். கெட் ஸ்பிரிச்சுவல், மெடிடேட், ப்ரே, ரிமெம்பர் யுவர் பர்பஸ். ரிமெம்பர் யுவர் பர்பஸ்னா எல்லாரையும் கேட்பேன், எப்பா உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா குறிக்கோள் அப்படிம்பேன். உடனே நான் எம்எஸ்சி படிக்கணும், நான் பிஹெச்டி பண்ணணும், நான் அமெரிக்காவுக்கு போகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன். நான் எங்கள் யூனிவர்சிட்டியில் சுவாமின்னு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இருந்தார். அந்த ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சாங்க. அவர் பேரில் ஒரு ஜேர்னலே ஆரம்பிச்சாங்க, சுவாமிஸ் பொட்டானிக்கல் ஜேர்னல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்ல பாப்புலர் மேன். மேடைக்கு வந்தார், கையில் ஒரு பேப்பர் எல்லாம் கொண்டு வந்தார். இது எல்லாம் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கிழிச்சு அங்கேயே போட்டார். எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. சார் என்ன சார் இப்படி பண்ணீங்க? ஆமாம், அது வேலை முடிஞ்சிச்சுல. டாக்டர் ஞானம் சொல்லி ஒரு பெரிய வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஞானம் பாட்னி லைஃப் சயின்ஸ் பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எங்க யூனிவர்சிட்டியில லைஃப் சயின்ஸ் எம்எஸ்சி ப்ரோக்ராம் வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஒன்லி வித் சோல் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் சயின்டிஸ்ட், நாட் அகடமிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இட்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். அப்ப அந்த டாக்டர் ஞானம் அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ நோ photosynthesis, you know ஞானம். If you don't know ஞானம், you don't know photosynthesis.
அப்படிம்பாங்க. ஓகே ஓகே, he was the vice chancellor in Madras University. He was the vice chancellor in Bharathasan University. He was the head of the biological sciences in Madurai Kamaraj University, a very, very famous department, biological sciences at that time. இப்போ அவ்வளோ பண்ணாருங்க. இப்போ என்னாச்சு? He said, I don't know where I stand. I don't know where I stand. Similarly, இப்போ என்ன எடுத்துக்கங்க, I got 160 research papers published. My papers have been cited throughout the world. அதுக்கப்புறம் என்னங்க, what next? The last person is myself. I have to live with myself. எப்படி இருக்கணும்? I must be a happy and contented man. அப்படி இருந்தாதான் என்னுடைய பர்பஸ், அதே என்னுடைய பர்பஸ் ஆஃப் மை லைஃப். கடைசி வரைக்கும் நான் நல்லா இருக்கணும். என்னுடைய வேலையை நானே செய்யற அளவுக்கு எனக்கு சக்தி வேணும். அதுக்கு என்ன வழி? அப்படின்னா மெடிடேஷன். So tame your mind. Okay, how can you tame your mind? Now I want to speak about the great yoga on which the whole உலகம் ஃபுல்லா இன்னைக்கு திரும்பி பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு என் பையன் வந்து அங்கேயே யோகா ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குப்பா, திரும்ப இடமெல்லாம் இருக்குங்கிறாங்க. கனடால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க எல்லா இடத்துலயும் யோகா இருக்கு, யோகா இருக்கு, யோகா யோகா யோகா. பட் யோகானா என்னங்க? யோகானா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரே டெஃபினிஷன், பதஞ்சலி கொடுக்குற ஒரே டெஃபினிஷன், சித்த விருத்தி நிரோதக. அதாவது சித்தம்ங்கிறது உங்களுடைய அறிவு, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய மனசு. உங்களுடைய மனசு என்ன செய்யுது? குரங்கு, மனக்குரங்கு. அது என்ன செய்யுது? விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க நிக்குது, அங்க நிக்குது, இங்க போகுது, அங்க போகுது, இவ்வளவு சம்பாதிக்கணும் போகுது, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. எத்தனை நினைவுகள் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணுமே, மார்க் என்னாச்சு, இந்த மீட்டிங் அந்த மீட்டிங். விருத்தி. சித்தம் என்ன செய்யுது? விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, தவிக்கிட்டே இருக்கு. அதான் சித்த விருத்தி. நிரோதக அப்படின்னா, நிரோத்தனம் என்ன? நிறுத்துறது. நிறுத்துறது. அந்த சித்த விருத்திய நிறுத்தணுங்க. அதான் யோகா, வேற ஒண்ணுமே கிடையாது. சித்த விருத்திய நிறுத்தணும். அதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணுல சேர்ந்துருவீங்க. ரமண மகரிஷியை போல, பகவான் ராமகிருஷ்ணரை போல நிறைய பேர் நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி இருந்துருக்காங்க. இன்னும் இருக்கலாம், நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அது வந்து பிசினஸ் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ பிசினஸ், இட் இஸ் நாட் ஏ கார்பரேட் அஃபேர். இன்னைக்கு நிறைய வந்து கார்பரேட்ல தான் இருக்கு. இந்த யோகா வந்து கார்பரேட் கையில இருக்கு. அப்படி கிடையாதுங்க. சித்த விருத்தி நிரோதகம், அதுக்குன்னு எளிமையான புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை படிச்சு கீப் த மைண்ட் இன் ஒன் பிளேஸ், மனதை ஒரு இடத்துல நிலைநிறுத்தி. மனசு எப்படிங்க ஒரு இடத்துல நிலைநிறுத்துறது? அது தவிக்கிட்டே இருக்கே. நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்ப? போய் லுக்கிங் இன் அட் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். டிவியில ஒரு நல்ல ப்ரோக்ராம் வரும்போது கரண்ட் கட் ஆச்சுன்னா எவ்வளவு கோவம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்? உங்க மனசு அந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. லிசனிங் டு எ குட் லெக்சர், ஒரு நல்ல லெக்சரை கேட்கும்போது மனசு ஃபுல்லா அங்கதானே இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதோ, ஒரு எக்ஸாம் எழுதும் போதோ, அது மெடிடேஷனுங்க. when you are writing an examination, you meditate on the material things. பரீட்சை எழுதுறது மட்டுமே உங்க மனசுக்கு வேற எதையும் நினைக்காது. அதே இத நீங்க அமைதியா இருக்கும்போது கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ ஆர் எ ஹீரோ ஆர் ஹீரோயின். ஏன்னா மைண்ட் இஸ் லைக் எ கிறிஸ்டல். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சு காட்டும். அப்போ மைண்டை வந்து என்ன செய்யணும்? ஒரு லென்ஸ் போல ஃபோக்கஸ் பண்ண பழகணும். ஒரு லென்ஸ் வந்து வெயில்ல வச்சிங்கன்னா, கீழே பேப்பர் வச்சிங்கன்னா அந்த பேப்பர் எரியுது. அது காரணம் என்ன? லென்ஸ் வந்து எனர்ஜி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அந்த பேப்பர்ல. அதே போல நீங்க உங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரே மாதிரி வச்சீங்கன்னா எந்த சாதனையும் நீங்க பண்ணலாம். எந்த சாதனையும் பண்ணலாம். அன்வான்ட் இஷ்யூஸ் என்ன, தேவையில்லாத இஷ்யூஸ் என்னங்க, இதை சொன்னா நீங்களே நிறைய பேர் என் மேல கோவிப்பீங்க. நிறைய பேர் என்னை கோவிச்சுட்டே இருப்பாங்க. டிவி, அரட்டை அடிக்கிறது, வீணா டயத்தை வேஸ்ட் பண்றது, இது எல்லாமே தேவையில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில கவர்னர் வந்து கிரண் பேடி,
அவங்க வந்து இந்திரா காந்தி காலேஜுக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பெண்கள்கிட்ட சொன்னாங்க, பெண்களே நீங்க 33% உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு போராடுறீங்க, நீங்க எதுக்கு போராடணும்? உங்களுக்கு தகுதி இல்லையா? உங்களுக்கு திறமை இல்லையா? தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன் கேட்குறீங்க? ஏன் நீங்க மேல வரக்கூடாது? மேல வரலாமே, சாதனை பண்ணியிருக்காங்களே, எத்தனையோ பேர் சாதனை பண்ணியிருக்காங்களே. மதுரை ஆண்ட ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், அவங்கெல்லாம் பெண்கள் தானே. எத்தனை பெண்கள் சாதிச்சிருக்காங்க? ஒன்னா ரெண்டா? மீராபாய் பெண், கண்ணனே நினைச்சு உருகி பக்தி யோகால இருந்தாலே மீராபாய் யாரு? பெண் தானே. ஸோ தேர்ஃபோர் நீங்க சாதிக்கணும்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். அன்வான்ட் இஷ்யூஸை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. கிரண் பேடி வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 5 வருஷம் டிவி பார்க்கறத, அரட்டை அடிக்கிறத நிறுத்துங்க. யூ வில் ஹாவ் abundant time to concentrate on productive issues. உங்களுக்கு வாழ்க்கையில் எது வேணுமோ அதுக்கு நீங்க சூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இது வந்து ஒரு சிலர் 5 நிமிஷம் தான் இருக்கு. My time is about to be out. So therefore, I don't want to go into the details. You need a lot of patience. இதுல இந்த 3வது ரமணர் வந்து பிளே ஹோல்டிங் எ சென்ட்ரல் போல் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உலக வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இறை சக்தி அப்படிங்கிற ஒரு தூணை பிடிச்சுக்குங்க. ஒரு சிறு குழந்தை வந்து அதான் ஓடிச்சுன்னா கீழே விழும் எந்திரிக்கும். அதே குழந்தை நடுவுல ஒரு கட்டையை பிடிச்சிட்டு ஓடிச்சுன்னா, சுத்துச்சுன்னா அது கீழே விடாது. ஏன்னா அந்த ஆதரவு இருக்கு, அந்த கட்டைங்கிற ஆதரவு இருக்கு. அதே போல நீங்க உங்களை நம்புங்க. சரி சார், என்னால் நம்ப முடியல சார், இறைவனை நம்புறேன். இறைவனை நம்புங்க, சென்ட்ரல் போல். அதை நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க, தாராளமா பண்ணலாம், தப்பே. உங்களை நீங்க மதிக்க கத்துக்கங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. முல்லா வந்து ஒரு தடவை ஒரு கழுதையை விற்க போறாரு. அந்த கழுதையை ஏலம் போடுறவன்ட்ட கொடுக்குறாரு. எப்பா இந்த கழுதை எவ்வளவு கேட்பான்? இந்த கழுதை வந்து 25 தினாருக்கு கொடுங்க அப்படிங்கிறார் முல்லா. உடனே அவன் சொல்றான், ஐயா அந்த கழுதை வந்து ரொம்ப சிறந்த கழுதைங்க, நீங்க எவ்வளவு சுமையத்தினாலும் பேசாம இருக்கும், நீங்க ரொம்ப நல்ல கழுதை அப்படின்னு இந்த கழுதையை பத்தி பயங்கரமா உயர்வா பேசுவான். 25 தினாருக்கு கொடுக்க வேண்டிய கழுதை 50 ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்பான், இவ்வளவு நல்ல கழுதையா இருக்கே 50 தினார் அப்படின்னா. என்ன முல்லாட்டு கேட்பேன், 50 தினாருக்கு கொடுக்குறியா? எனக்கு வேண்டாம், என் கழுதை என்கிட்ட கொடுத்துரு, என் கழுதை இவ்வளவு நல்ல கழுதைன்னு எனக்கு தெரியாது அப்படின்பாரு. அந்த கழுதைங்கிறது யாரு? நீங்க தான். யூ ஆர் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் soul, the most precious person. You are born to achieve. You have your life, which is a precious gem. விலை மதிப்பற்ற ஒரு முத்து உங்க கையில இருக்கு, அது நீங்க தான். அதுக்கு ஒருத்தன் போய் கேட்டான், ஒருத்தர் முனிவர்கிட்ட போய் கேட்கிறான், சாமி எனக்கு வாழ்றதுலே இஷ்டம் இல்லை, எனக்கு வாழ்க்கையினாலே வெறுப்பா இருக்கு அப்படிங்கிறான். அவர் வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு கல்லை கொடுத்து, இதை மார்க்கெட்ல போய் ஒவ்வொருத்தையும் விலை கேளு, ஆனா யாருக்கும் விற்க கூடாது அப்படின்பாரு. உடனே நான் தேங்காய் விற்கிறவன்ட்ட கேட்பேன், ஐயா ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ஒரு 10 தேங்காய் கொடுத்தேன்மா. கத்திரிக்காய் விற்கிறவன்ட்ட கேட்பேன், நான் 1 மூடை கத்திரிக்காய் கொடுத்தேன்மா. இப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே போவாங்க. அப்புறம் கடைசியில ஒரு நகைக்கடைக்காரன்ட்ட போவான், எப்பா இந்த கல்லை வாங்குற அளவுக்கு என் கடையவே எழுதி கொடுத்தாலும் தாகும்பா, நான் என் கடையை உனக்கு கொடுத்துட்றேன், நீ கொடுத்துரு அப்படின்னு. உடனே இல்லையா சொல்லிட்டு வந்துடுவான். வந்து இந்த சாமியார்ட்ட கொடுத்தான்னு சொல்லுவான், பாத்தியா அந்த ஜெம் வந்து நீதான், விலை மதிப்பற்ற கல் நீதான், உன்னுடைய மதிப்பை நீ புரிஞ்சு நீ வாழ்ந்தினா உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி. உன்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸை நீ கண்டுபிடி. இல்ல நான் ஒண்ணுக்கும் ஆகாதவன் அப்படின்னு, ஆமா நீ ஒண்ணுக்கும் ஆகாதவன். ஏன்? நான் அப்பதே சொன்னேன், உங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது, நான் ஒண்ணுக்கு ஆகாத நீங்க நினைச்சீங்க, ஆமா நீ ஒண்ணுக்கு ஆகாதவன்னு சொல்லுங்க. அதனால இன்னைக்குல இருந்து உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. யோகானா அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. லவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே நேசிங்க, உங்களை நீங்க காயப்படுத்திக்கிடாதீங்க.
It is easy to punish yourself. God என்னங்க ட்ரூ லவ்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ட்ரூ லவ்னா நான் சோடா குடிச்சா நீங்க ஏன் போடுறது கிடையாது. அது ஒரு காணல் நீர். உண்மையான அன்பு காதல்லாம் கிடையாதுங்க. உண்மையான அன்பு காதல் எதுவுமே கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. விட்டு கொடுத்து வாழ்றதே வாழ்க்கை. ஃபிலிம் ஹீரோஸ், இந்த ஃபிலிம் ஹீரோஸ் வந்து நம்மளை ரொம்ப அளவுக்கு மீறி கெடுத்துட்டாங்க. நம்ம மூளையை கெடுத்து, நம்ம மனசை கெடுத்து, கிரண்பேடி சொல்றாப்புல உங்களே நீங்களே இழந்து கெடுத்து, அவன் வந்து ஒரு சினிமாவுக்கு 4 கோடி சம்பாதிக்கிறான். அவன் ஒரு சினிமாவுக்கு 4 கோடி சம்பாதிக்கிறான். நம்ம மனசுல எத்தனையோ சீரியல்ல மனசுல மூளையில பதிச்சு விட்டு போயிடுறான். தேவையில்லாத குப்பைங்க, கசடுங்க, அது எல்லாமே நீங்க யோசிப்பாங்க. அதனால என்ன நன்மைன்னு யோசிப்பாங்க தயவு செஞ்சு. யூ ஆர் ஏ ஹீரோ, யூ ஆர் த ஹீரோயின். Why should you give 4 crores to somebody? அதனால the time is out, the time is up. மைண்ட் ஃபிக்ஸ்ங்கிறது காதநீர் வேதனை. சரியில்லைங்க அவரு. ஐ எம் த எக்ஸாம்பிள். நான் காதல் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்க. லவ்விங் இஸ் டிஃபரெண்ட், மேரிட் லைஃப் இஸ் டிஃபரெண்ட். கேக்குதாமா? என்ன உங்க மனசை நிலைநிறுத்துறது யோகா. யோகா அதுக்கு நிறைய வழி சொல்லியிருக்காங்க. 4 வழி நம்ம யோகால சொல்லியிருக்காங்க. 4 வழி. முதல் வழி வந்து கர்ம யோகா. முதல் வழி வந்து கர்ம யோகா. கர்ம யோகானா நீங்க செயல்படணும். ஏன்னா உலகமே நம்ம செயல்படுறது நம்பித்தே இருக்கு. இப்ப சாமியார்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு தானே ஆசனம் நடத்துறாங்க. காசு இல்லாம எவனையாவது நடத்த சொல்லுங்க, முடியாது. உங்களை நம்பித்தே இருக்கு. அவனுக்கு சோறு போடுறது நீங்க தாங்க. எல்லா சாமியார்களும் சோறு போடுறது நீங்க தான். கோயிலுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது நீங்க தான். அதனால கர்மம், செயல் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணணும். ஆனா அந்த கர்மயோகம் என்ன சொல்றாங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நல்லா அது நான் சொல்ற வார்த்தைய நீங்க ரொம்ப நல்லா ஆழமா யோசிப்பாரு. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஏமாற்றம் தான். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். The best person யாரு? நீங்க தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசு இந்த மாதிரி இறங்கி 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 போகும்போது உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அமைதியா இருக்கும். இது நானே ஒரு சிறந்த உதாரணம் தான். ஏன்னா எனக்கு வந்து -2.75 கிளாஸ் இருக்கு, ஐ டிஃபெக்ட் -2.75. எங்க அக்கா வந்து ஒரு டாக்டர். அவங்க வந்து மதுரையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போய் எல்லாம் செக் பண்ணி அந்த ஃபைனல் பிரிஸ்கிரிப்ஷன்ல ப்ரே வியர் த கிளாஸஸ் கண்டினியூஸ்லி எக்ஸப்ட் டூரிங் ஸ்லீப் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த தியானம் பண்ணும்போது, ஆசனங்களோட சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 மாசம் எடுத்ததுங்க. 6 மாசத்துல அந்த கண்ணாடியை போட்டாலே கண்ணு உறுத்தல் பயங்கரமா இருந்தது. அப்ப போய் செக் பண்ண என்ன சொன்னாங்க, சார் ஒரு 0.5 குறைஞ்சிருக்கு, இது சாதாரணமா எல்லாருக்குமே குறையும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பழையபடி கண்ணு இருந்துச்சு. அப்புறம் பழையபடி போனேன். சம்திங் இஸ் ஹேப்பனிங். My friend is a very leading ophthalmologist said, nobody will believe, eye doctor will not believe, but I can see the change in your eye. So therefore, do away with your glasses. My dear participants, till date I am without a glass, power glass. அதனால இது வந்து ஒரு சின்ன நன்மைங்க, ஒரு சின்ன நன்மை. நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறத விட இது பெருசு ஒண்ணுமே கிடையாதுங்க. யூ கேன் பி யுவர் செல்ஃப். யூ கேன் அல்சர் முதற்கொண்டு, உங்களுடைய தைராய்டிசம் முதற்கொண்டு, உங்களுடைய என்ன ப்ராப்ளம்னாலும் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன? உங்க சூப்பர் கான்சியஸ். அதுதான் இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட்ல
ஸ்டீஃபன் மர்ஃபி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். நீ எதை நினைக்கிறாயோ அதாவே. இது வந்து ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லும்போது ஆரம்பத்தில் அப்படித்தான். இட் நீட்ஸ் எ லாட் ஆஃப் டெடிகேஷன், நீட்ஸ் எ லாட் ஆஃப் டெடிகேஷன் ஆன் யுவர் பார்ட். இது ஒரு சில யோகிகள், கர்ம யோகியில வந்து ஒரு சிறந்த உதாரணம் மகாத்மா காந்தி. Again, யோகிகள். Basic tenets. You are the most important person in your life. Nobody can insult you without your permission. உங்களை யாராவது முட்டாள், அறிவு கட்டவனே அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து நமக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம என்ன செஞ்சதுனால இவன் இப்படி சொல்றான் நம்மள அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுவிட்டு அந்த ஆளோட கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய வார்த்தைகள் வந்து நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசினாலும் அதனால பயன் கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணாட்டி, ஆனா உங்க செயல் வந்து காட்டி கொடுத்துரும். அதனால உங்க அன்பை செயல்ல காட்டுங்க, வார்த்தையில காட்டாது. யூ கேன் சேஞ்ச் எனிபடி அன்லெஸ் தே வாண்ட் இட். யாரை வேணாலும் நீங்க மாத்தலாம், அவங்க விரும்பணும். அவங்க விரும்பாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. நேச்சுரல், இன்பார்ன், எபிஜெனட்டிக். லேர்ன் டு செலிப்ரேட் யுவர் லைஃப். வாழ்க்கையை கொண்டாடுங்க. ரிலாக்ஸ். லேர்ன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரீத்திங் அண்ட் ரிலீஃப். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஐ திங்க் ஐ எம் டேக்கிங் மச் ஆஃப் யுவர் டைம், பட் ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் பிரீத்திங். பிரீத்திங் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே இம்யூனிட்டியை நீங்க பூஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு இருக்கிறது 2 நுரையீரல். அந்த நுரையீரல்ல 3ல் 1 பங்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். 3ல் 1 பங்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். 3ல் 1 பங்கு தான் பயன்படுத்துறோம். அந்த 3ல் 2 பங்கு என்ன செய்யறோங்க? அது அப்படியே தேங்கி கிடக்கும். இட்ஸ் கால்டு ரெசிடுவல் ஏர் அப்படின்னு. அந்த ரெசிடுவல் ஏரை மாத்தி 100% நீங்க மூச்சை வெளியே கொண்டு வந்து 100% மூச்சை வெளியே விட்டீங்கன்னா, நீங்க விட்டு பாருங்க, தெரியும். அதுக்குன்னு சில எளிய பயிற்சிகள் இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இமெயில் ஐடி கூட எல்லாமே நான் மேடத்துல கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் வந்து உங்க பிளட் ஃபுல்லா, உங்க பாடி ஃபுல்லா போகும்போது உங்களுடைய தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா மாறும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் பிளஸ் சம் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ்ல ரைட் காம்பினேஷன் போட்டு பாசிட்டிவ் கெமிக்கல்ஸை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆக்சிஜனேஷன், உங்க உடம்ப வந்து நீங்க ஆக்சிஜனேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஒரு மாசமா 2 மாசமா இல்லைங்க. இது உங்க வாழ்க்கை முறையாகணும். இது உங்க வாழ்க்கை வந்து ஒரு முறை தான் வாழ போறீங்க. அதை நல்லா சிறப்பா கவனமா வாழணும்.